தனப்பேரணி வீடியோ ஆன் ஆயிடுச்சு. சரி, ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மாஸ்டர்ஸ் ஸ்மைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதோட பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, SK25ஓட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பேர் என்ன? பராசக்தி ஹீரோடா. பராசக்தி ஹீரோடா. அந்த டைலாக் ஏற்ற மாதிரியே பராசக்திங்கிறது ஒரு டைட்டில் வந்துச்சு. சரி, இந்த படத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குது. ஏன்னா விஜய் ஆண்டனியோட 25ஓட டைட்டிலும் சிவகார்த்திகேயனோட 25ஓட டைட்டிலும் ஒரே டைட்டில் ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட தெலுங்கு டைட்டிலும் சிவகார்த்திகேயனோட தமிழ் தெலுங்கு ஆல் லாங்குவேஜ் டைட்டிலும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. ஆனால் யார் டைட்டில் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் விஜய் ஆண்டனி அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் போன வருஷமே இதுக்கான டைட்டில் ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு கூட ஒரு ரெண்டு படத்தோட டைட்டில் இருக்குது. தமிழில் ஒரு டைட்டில் இருக்குது, தெலுங்குல ஒரு டைட்டில் இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் பார்த்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட தமிழ் படத்தோட டைட்டில் நினைக்கிறேன், அதான் அவரோட தமிழ் படத்தோட டைட்டில். சரி வாங்க, அந்த பராசக்தி SK25 அவரோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்ப்போம். பேசிக்காக அந்த படம் யாருக்காக எடுக்கப்பட்டதுன்னா, சூர்யா அவரோட 43ஓட படத்துக்காக தான் எடுக்கப்பட்டது. பட் பை த சான்ஸ் அவர் இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டு இது கை மாதிரி SK அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ SK25ஓட படத்தோட கதை எதை வச்சு பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, ஒரு இந்தி எதிர்ப்பு அதை பற்றின ஒரு பேஸ் பண்ணி இருக்குன்னா, நமக்கு வந்த நியூஸ் படி, சோசியல் மீடியா நியூஸ் படி அதான் வந்துடுச்சு. அதான் கதையான்னு தெரியல. ஆனால் அந்த இந்திய இழப்பினால ஒருத்தர் அண்ணாமலையில் ஒருத்தர் இறந்த கதையை தான் ட்ரூவாக எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதோட ஃபோட்டோ நான் கீழே போடுறேன். அதான் ட்ரூவாக எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ட்ரூவாக எடுப்பாங்களா இல்லையான்னு தெரில. பேசிக்காக அந்த இது என்ன, ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோட்டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை வாங்குறாங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன் சார், நமக்கு அவர் ரவிமோகன் கூப்பிட வர மாட்டேங்குது, இருந்தாலும் கூப்பிட்டுதான் வேணும் அவர் அப்படி சொல்லிட்டாரு. ரவிமோகன் சார், அப்புறம் SK25 இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் பராசக்தி. இந்த பராசக்தியில் ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணுற மாதிரி கிடைக்கிறாங்க. SK ஹீரோ மெயின் கேரக்டர் பண்ணுவாங்க. அதர்வாவும் கிட்டத்தட்ட மெயின் கேரக்டர் தான். ஸ்ரீலீலா அதர்வாவுக்கு சப்போர்ட்டிங் மாதிரி காட்டிக்கிறாங்க. அதுபோக ஜெயம் ரவி SKக்கு ஒரு ஆப்போசிட், ஒரு வில்லன் மாதிரி கிடைக்கிறாங்க. ஏன்னா அவரை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இதில் பார்த்துருப்பீங்க. இந்த பராசக்தியோட டீசர் ஏதாச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன்லாம் இல்லை, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக புரியணுக்காக நான் கீழே அதோட லிங்க் போட்டு வச்சுக்கிறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ அதோட கதை என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரோட்டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான தேவையாக வாங்குறாங்க. இது அவரோட சுதாகருங்கிற அவங்களோட அவங்களா ஒரு சொந்த ஆட்டோ பிக்குன்னு உள்ள ஏதோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொந்த கதை. அது கொஞ்சம் ஃபிக்ஷனல் சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி சினிமாவுக்கு நாலேஜ், சினிமா பார்க்குறவங்க ரசிக்கிறவங்க ஏற்ற மாதிரி எடுத்துச்சுன்னா கிட்டத்தட்ட இதுவும் அதே ஸ்டைல், மேக்கிங் ஆஃப் ஸ்டைலில் இருக்குது. ஆனால் உண்மை கதையில படம் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஸோ இதுதான் கதை. ஒரு இந்திய மொழியை எதிர்த்து தமிழ்நாட்டில் அவங்க ப்ரோட்டெஸ்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு அந்த இது கிடைச்சா இல்லையா, அதுக்கான இது கிடைச்சா இல்லையாங்கிறத கதை. அதுதான் அவங்க ஸ்க்ரீன் பிளே வைஸாக அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கலாம், படம் ஹிட் ஆகிறது எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் படம் ஹிட்டாக தான் இருக்கும். ஒரு பெரிய கேஸ்டிங் இருக்குது, ஒரு நல்ல பட்ஜெட்டு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவரோட 100th ஃபிலிம், 50th ஃபிலிம் இப்போ 100th ஃபிலிம் SKவோட அவரோட பண்ணுறாரு. சரி, இந்த படத்தோட உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்குள்ளே என்ன நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி பிடிக்குமோ தெரியல, சரி அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி முடி அடிக்கடி நீ விட்டுருந்தீங்கன்னா முடி கொட்டி போயிடும். யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் பண்ணுறேன்னுக்காக. டாடா பாய்.